ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்ட்டுங்கிற வேரியபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேரியபிள் எதுக்குன்னா, இப்போ தனித்தனியாக நீங்கள் வந்து டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க, தனித்தனியாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரக்ட்டுங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மெம்பராக கொண்டு வந்துக்கலாம். இந்த மெம்பர்னால் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 லைன் வந்து ப்ரோக்ராம் கோடிங்ஸ்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். சரி, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு தனித்தனி மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதை இந்த பார்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், இதில் இந்த வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக அசைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்ட் வேரியபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எப்படின்னு ப்ரோக்ராம் மூலியம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வழக்கம் போல் structs.cன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் நம்ம ஹெட்டரை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின்கிறது நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி டிக்ளேர் பண்ணால் ஸ்ட்ரக்ட்டு நேமு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன தேவையோ வேரியபிள் தேவையோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரக்ட் இல்லாமல் வந்து இந்த வேரியபிள் நார்மலாக டிக்ளேர் பண்ணிப்பீங்க, அது வந்து தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரக்ட்டுங்கிறக்குள்ளே ஒரு நேமை கொடுத்து நீங்கள் உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகுனா, இது ஒரு மெம்பராக மாறிடும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது ஒரு வெறும் மெம்பர். இந்த மெம்பரை மட்டும் யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் iOS டெவலப்மெண்ட், அதாவது ஆப்பிள் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் நிறையா அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெவலப் பண்ணுற இடத்துல இந்த சி தான் எல்லாத்துக்குமே பேசிக் ஸ்ட்ரக்சர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ இந்த வேரியபிள் உள்ள எப்படி வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்டோட கீவேர்டு, இது வந்து ஸ்ட்ரக்ட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்டரோட வேரியபிள் நேமு, அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா இந்த நேமில் இருந்து தான் நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா எஸ்என் ஃப்ரண்ட் அப்னா என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டை சேஃபாக வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்கலாம், இந்த லாஸ்ட் வீடியோலாம் நேம் அரே யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் புட் டேரெக்டாக கொடுத்துடலாமே அப்படிங்களாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ, நீங்கள் பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரி, அது எப்படி பஃபர் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிவிட்டு இந்த லைன் உங்களுக்கு இது நான் சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் 1 வச்சு தான் நம்ம எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பர்சன் 1ல் நேமு, இந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இது வந்து எந்த வேரியபிளில் டேட்டா சேவ் பண்ணணுங்கிற ஒரு பேராமீட்டர்ஸ். சரிங்களா? ரெண்டாவது சைஸ் ஆஃப் பர்சன் 1, இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். சரி, இதில் வந்து இதுதான் மெயின், ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இந்த ஆலிஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டை வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா இந்த டேட்டாவை கொண்டு போய் இந்த இடத்துல சேவ் பண்ணும். சரிங்களா? சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மெமரி சைஸ் கரெக்டாக செக் பண்ணணும். இவ்வளோ தான் மெமரி சைஸ் இருக்கா, அதை விட எக்ஸஸாக வந்து இதில் வேர்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். எக்ஸஸாக வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை அலோவ் பண்ணாது. இது பார்த்திங்கன்னா கரெக்டான வேர்ட்ஸ், அதுக்குள்ளே லிமிட்டட் வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக சேஃபாக காப்பி பண்ணணும், இல்லைனா காப்பி ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த எஸ்என் பிரிண்ட் ஆஃப்ங்கிறத நம்ம இந்த ஃபங்க்ஷனாக இந்த சின்டெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா, அந்த நேமில் வந்து இந்த கொடுக்குற நேமை சேவ் பண்ணி வச்சுக்கோம். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வழக்கம் போல தான் பர்சனல் 1ங்கிறத ஏஜ் அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டாட் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளே உள்ள வேல்யூவை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணால் இந்த டாட்டை வச்சு எடுக்கணும். அந்த நேம் தான் இருக்குது, நேம் கொடுத்தாச்சு, அதோட டாட் விட்டு இந்த ஏஜ் ஆக்சஸ் பண்ணி ஈக்குவல் டு 30னா இதில் 30ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகும். அதே மாதிரி பர்சனல் 1ல் ரெண்டாவது ஹைட்டு கொடுத்துருக்கோம், ஹைட்டு டாட் வச்சு எடுத்துருக்கோம் 5.1. சரி, 5.5 இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஜேசன் மெத்தட் எல்லாமே இதுதான். இப்போ இது வந்து முன்னாடி பழைய மெத்தடு, இதே கான்செப்டில் தான் ஜேசன் மெத்தட் எல்லாமே ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பர்சன் 1ல் எனக்கு நேம் வேணும். பார்த்தீங்கன்னா சேஃபாக காப்பி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஃபுல் வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா %s கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகும். சீன் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா கடைசி வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் வந்து உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து இந்த கீவேர்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ரெண்டாவது என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏஜ் என்ன கொடுத்துருக்கோம், இன்டிஜர்னு டி அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பர்சன் 1ல் ஏஜ், அடுத்த பர்சன் 2ல் ஹைட், இது வந்து ஃப்ளோட் 4.2Fனா எனக்கு பாயிண்ட் வச்சு 2 வேல்யூ வர மாதிரி இருக்கும். அப்போ 5.50ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சரி, இதே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்க லொக்கேஷனுக்கு நம்ம போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜிசிசி struct எனக்கு அவுட்புட் ஃபைல் எப்படி வேணும்னா ஸ்ட்ரக்ட். ஓகே, ஃபைல் கம்பைல் ஆயிடுச்சு.
ரன் பண்ணலாம் ./struct. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்காக எஸ்ன்னு கொடுத்துருக்கனால நேம் ஃபுல் நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஏஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. மூணாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா .2fன்னு கொடுத்தா 5.0. அதில் நம்ம கொடுத்துருக்க 5.5 தான் கொடுத்துருந்தோம், இல்லை 5.0 வந்துருச்சு. சரிங்களா? இப்படி தான் ஸ்ட்ரக்ட் கீவேர்டு யூஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்ட் கீவேர்டு தான் பின்னாடி ஆப்பிள் டெவலப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உள்ள ஸ்ட்ரக்ட்டு தான் பின்னாடி ஜேசன் டேட்டாவோட ஃபார்மாலிட்டிஸோட நல்லா ஒத்து போகும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்ட் கீவேர்டை வச்சு நல்லா தெளிவாக புரிஞ்சால் மட்டும் தான் மெமரி பஃபர் ஓவர்ஃப்ளோலேருந்தும் மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆப்பை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸு. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம்.